கன்சோல் மிஸ்ராவெல்லாம் அப்படி கடந்து போக முடியாது. சிஎம்டிஏல அந்த தாளமுத்து நடராசன் மாளிகையில் இவர் மெம்பர் செக்ரட்டரி ஆனதும் 4 கோடி ரூபாய் செலவில் ஆஃபீஸ் ரெனோவேட் பண்ணியிருக்காரு. ரெனோவேஷனுக்கு இப்போ நம்ம ஆஃபீஸில் வேலை நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ செலவாகுன்றது உங்களுக்கு தெரியும். ரெனோவேஷனுக்கு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாருன்னா அப்போ எவ்வளோ பகட்டாக அவர் இருந்திருப்பார். அதெல்லாம் செலவு பண்ணி முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு ஃப்ளோருக்கு அங்கேருந்து ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணி அதே பில்டிங்கில் இன்னொரு ஃப்ளோர் ஷிஃப்ட் பண்ணி திருப்பி 4 கோடி ரூபாய்க்கு ரெனோவேட் பண்ணுறாரு. எத்தனை வாட்டி ரெனோவேட் பண்ணுவாருன்னு கேட்டால் அப்போ தான் சொல்கிறாங்க ரெனோவேஷன் பேரில் கட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், புதுசாக இடிச்சிட்டு. அண்டு ஒரு நீதிமன்ற உத்தரவு போட்டால் அது என்ன கோர்ட் உத்தரவு போடுறது நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு அகம்பாவத்தோடு இருக்கக்கூடிய அதிகாரி எய்ம்ஸ் என்ற பெரிய கடலில் ஒரு எலிப்பொந்துக்குள் சென்று ஒளிகிறார் என்றால் இங்கிருந்து தப்பித்து செல்கிறார் என்பதை தானே போயிட்டார். ஆர்டர் இஷ்யூடு. அப்போ 1 மாதம் சிறையெல்லாம் சொன்னாங்களாங்க. ஹில் ஃபைல் அப்பீல் ரிலீவ் ஆகி போயிட்டார். சரியா? இப்போது நல்ல பேர் வாங்குறதுக்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இவரே போய் சார் இங்கெங்கெல்லாம் பிடிங்க இந்த கன்சல்டன்ட்லாம் துட்டு கொடுத்துருக்காருன்னு சேகர் பாபு போட்டு கொடுப்பாரா மாட்டாரா? அப்படின்னா ஸ்பேர் பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. அது என்னால் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு நல்ல ஏஜென்சி, நல்ல இன்வெஸ்டிகேட்டர்